என்னதான் நம்ம கேக் செஞ்சாலையும் நம்ம சொந்தக்காரங்க வந்து நம்மக்கிட்ட எப்பயுமே கேக் வாங்கிட்டே இருப்பாங்க. சிலர் வந்து சொல்கிறாங்க சொந்தக்காரங்க நமக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு. எனக்கு அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு வந்து எங்கள் சொந்தக்காரங்க தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே. இது பார்த்திங்கன்னா என்னோட அக்காவுக்கு தான் இது வந்து அவங்க தான் கேட்டிருந்தாங்க. சரி பாப்பா கப் கேக்கு கேட்டுகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தான் இப்போ நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். தென் வந்து நம்ம ஓகே நான் பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒசூரில் வந்து பேக்கிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 டேஸ் தான் இருக்குது. 20, 21, 22, 23 மார்ச்சில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எனக்கு வந்து பேக்கிங்கை பற்றி சுத்தமாக நாலேஜ் இல்லை. ஆனால் உங்ககிட்ட நான் கற்றுக்கணும். 2வது கிட்ஸுக்காக நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைனா நான் ஹோம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும். இல்லைனா பேக்கிங் தெரியும் ஆனால் எனக்கு ஃபினிஷிங் கரெக்டாக தெரியாது அப்படின்னு நினச்சாலும் இந்த பேக்கிங் கற்றுக்கிட்டு எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சில ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதுவும் நாங்கள் வந்து சொல்லிக் கொடுப்போம். ஸோ உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது ஹேண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்ன்றதுனால கம்ப்ளீட்லி உங்களுக்கு வந்து கைடு இருக்கும். பிஸ்னஸாக இதை எப்படி கொண்டு போகலாம், டீம் எப்படி ஸ்டிஃபாக பீட் பண்ணிவிட்டு க்ரம் கோட் பண்ணுறது அப்படின்றதுலேருந்து எல்லாமே, டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி கொடுத்து அனுப்பலாம் அப்படின்றது வந்து எல்லாமே இந்த கிளாஸில் உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட சீட்டை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஓகே.